சார், இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கான கோவிலையும் நீங்க சொல்லிட்டீங்க. என்னதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகம், எல்லா வளம், நலம் கிடைச்சாலும், விருச்சிக ராசி இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும், ஒரு கவனத்தையும் கொடுக்கிற மாதிரியா இருந்தா, அது என்ன விஷயம் சார்? நிச்சயமா இவர்களுக்கு மணவாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி ராசிக்கு சுக்கிரன். அவரே 12ஆம் இடங்கிற அய்யன சய்யன போக ஸ்தானாதிபதியாக இவர்களுடைய ராசிக்கு வர்றார். அவர் லாபஸ்தானத்திலே விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்திலே நீச்சம் என்ற அமைப்பையும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் என்ற நிலையும் பெறார். இவர்கள் உச்சமாக வாழ்வதற்கும், வாழ்க்கையில லாபங்கள் கிடைக்கும்போது அதை அனுபவிக்க விடாம போகிறதற்கும் குடும்ப வாழ்க்கையே ஒரு காரணமா அமைந்து விடும். ஒண்ணும் இல்ல. மனசு அப்படியே சோர்ந்து உட்காரும்போது, ஒரு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கோ, ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கோ ஒரு சர்ப்ரைஸ். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில 10 நாள் பகையை கூட ரூ. 10 ஸ்டிக்கர் போட்டு சரி பண்ணி விடுமா. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்